போன மாசம் வாங்கின துவரம்பருப்பு இன்னும் 10 நாள் கூட வரல. அதுக்குள்ள விலை ஏறிடுச்சுங்கறாங்க. இந்த மாசம் பட்ஜெட் இடிக்குமே, என்ன பண்றது? மாசம் பொறந்தாலே போதும், கேலண்டர்ல தேதிய பாக்குறமோ இல்லையோ, இந்த பால்காரர், கரண்ட் பில், ஸ்கூல் ஃபீஸ்னு லிஸ்ட் தான் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். ஆனா எல்லாத்தையும் விட பெரிய தலைவலி எது தெரியுமா? அந்த மளிகை சாமான் லிஸ்ட் தான். மீனா அக்கா முகத்தை பாருங்களேன். என்னடா இது, போன மாசம் 4000 ஆச்சு, இந்த மாசம் 5000 தாண்டுதேன்னு ஷாக்ல இருக்காங்க. ஆனா இதே தெருவுல இருக்கிற சுமதி அக்கா வீட்ல இதே 4 பேரு தான். அவங்க மட்டும் எப்படி அதே தரமான மளிகை பொருட்களை வாங்கிட்டு பட்ஜெட் மட்டும் 1000 ரூபாய் குறைவா முடிக்கிறாங்க? அது மந்திரமும் இல்ல, தந்திரமும் இல்ல, சின்ன சின்ன ஸ்மார்ட் ஐடியாக்கள் தான். அந்த சீக்ரெட் என்ன? சுமதியின் ஸ்மார்ட் ஷாப்பிங் ரகசியங்களை நாமளும் கத்துக்கலாமா? என்னக்கா, நீங்களுமா இங்க? இவ்ளோ கூட்டத்துல நின்னு இதெல்லாம் வாங்கணுமா? இந்த அரிசிய வச்சா சோறு பொங்க முடியுமோ? ஒரு மாதிரி வாசனை வருமேன்னு பயமா இருக்குக்கா. அதான் நான் வெளிய கடையிலேயே காசு கொடுத்து வாங்கிடுவேன். அடி போடி, விஷயம் தெரியாம பேசுற. அரிசியில வாசனை வருதுன்னா அத கழுவுறதுல தான் மேட்ரே இருக்கு. 2 தடவை கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி அப்புறம் கொஞ்சம் மோர் கலந்து ஊற வச்சு பாரு. கடையில வாங்குற அதே தரத்துல மல்லிகைப்பூ மாதிரி சோறு வரும். மீனா அக்கா குழப்பத்துல இருக்காங்க, ஆனா சுமதி அக்கா தெளிவா இருக்காங்க. அரசாங்கம் கொடுக்கற அந்த தரமான துவரம்பருப்பு, சக்கரை, அப்புறம் பாமாயில் எல்லாத்தையும் சந்தோஷமா வாங்குறாங்க. ஏன்னா இதுல தான் மாச பட்ஜெட்டோட பாதி சுமையே குறையுது. இந்த பாரு மீனா, வெளியே 160 ரூபாய் விக்கிற பருப்பு இங்க வெறும் 30 ரூபாய் தான். அதே மாதிரி பாமாயில் பாக்கெட்டும். இதை எப்படி சுத்திகரிச்சு பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டா உன்னோட மாச பட்ஜெட்ல குறைஞ்சது 1000 ரூபாயாவது மிச்சமாகும். ஆமாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான டிப்ஸ் இதுதான். ரேஷன் கடையில வாங்குற இந்த பொருட்களை வச்சு ஆரோக்கியமும் குறையாம அதே சமயம் பர்சும் காலியாகாம எப்படி குடும்பத்தை ரன் பண்ணலாம்னு பார்க்கலாம். அரிசியை சுத்தப்படுத்துதல், த மேஜிக் ட்ரிக். என்னக்கா இவ்வளவு பொறுமையா கல் நீக்கிறீங்க? ஆனா அந்த ஒரு மாதிரி ரேஷன் அரிசி வாசனை போகுமா? என் வீட்ல அந்த வாசனை வந்தாலே யாரும் சாப்பிட மாட்டாங்கக்கா. அடி போடி, எந்த பொருளா இருந்தாலும் அத சுத்தம் பண்றதுல தான் மேட்டரே இருக்கு. இங்க பாரு, ரேஷன் அரிசினா மட்டும் கிடையாதுங்க. சுமதி அக்கா சொல்ற இந்த டிப்ஸ கேளுங்க. அரிசியே முதல்ல கல் நீக்கிட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சு கழுவணும். ஒரு தரம் இல்ல, 5 தரம் அந்த மஞ்சள் நிறம் போற வரைக்கும் நல்லா தேய்ச்சு கழுவுனா அந்த வாசனையும் போயே போச்சு. இப்ப பாரு மீனா, இதுல கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு இட்லிக்கு அரைச்சு பாரு. மாவு அப்படியே மல்லிகை பூ மாதிரி பளபளன்னு வரும். இட்லியும் பஞ்சு மாதிரி இருக்கும். கடைசியா ஊற வைக்கும்போது ஒரு துண்டு புளி போட்டு ஊற வச்சா இன்னும் வெள்ளையா இருக்கும். பாத்தீங்களா, சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய சேமிப்பை கொடுக்கும். இப்போ நீனா அக்கா முகத்துல இருக்கிற அந்த தெளிவு உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நேயர்களே, உங்க வீட்லயும் இதே மாதிரி கல்லுப்பு போட்டு தான் ரேஷன் அரிசியை கழுவுவீங்களா, இல்ல வேற ஏதாவது சீக்ரெட் மெத்தட் வச்சிருக்கீங்களா? நீங்க எப்படி ரேஷன் அரிசியை சுத்தப்படுத்துவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பருப்பு மற்றும் பாமாயில் மேலாண்மை, த கோல்டன் சேவிங். என்னது, ரேஷன் பருப்புல ஹோட்டல் டேஸ்ட் வருமா? பாமாயில் வாசனை இல்லாம சமைக்க முடியுமா? ஆமாங்க, உங்க பட்ஜெட்ல மாசம் 500 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் மிச்சம் பண்ண போற அந்த ரகசியம் இதோ. முதல்ல ரேஷன் துவரம் பருப்பு. இது என்னமோ ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இத கழுவுறதுக்கு முன்னாடி வெறும் வாணலில போட்டு லேசா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவி சமைச்சு பாருங்க. அந்த சாம்பார் வாசனைக்கு ஹோட்டல் சாம்பாரே தோத்துடும். பருப்பும் சீக்கிரம் வெந்துடும், ருசியும் அபாரமா இருக்கும். அடுத்தது இந்த பாம் ஆயில். ஐயோ, இது உடம்புக்கு ஆகாதே, ஒரு மாதிரி வாசனை வருமேன்னு நிறைய பேர் இத வாங்குறதே இல்ல. ஆனா இதோ பாருங்க, எண்ணெய சூடுபடுத்தும்போது அதுல ஒரு சின்ன துண்டு இஞ்சி அல்லது ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய போட்டு பொரிய விடுங்க. அந்த எண்ணெயோட அடர்த்தியும் குறையும், அந்த பச்சை வாசனையும் அப்படியே காணாம போயிடும். இந்த சுத்திகரிக்கப்பட்ட பாமாயில நீங்க பொரிக்கிறதுக்கு, அதாவது ஃப்ரையிங்க்கு மட்டும் பயன்படுத்தினாலே போதும். இன்னைக்கு தேதியில 1 லிட்டர் சமையல் எண்ணெய் 120 ரூபாய்க்கு மேல விக்குது. ஆனா ரேஷன்ல இது வெறும் 25 ரூபாய் தான். இந்த ஒரு மாற்றத்தை செஞ்சாலே மாச பட்ஜெட்ல பெரிய சுமை குறையும். நண்பர்களே, நீங்க உங்க வீட்ல பாமாயில சுத்தப்படுத்த இஞ்சி போடுவீங்களா இல்ல குழி போடுவீங்களா? இது தவிர வேற ஏதாவது புதுமையான டிப்ஸ் உங்ககிட்ட இருந்தா அதையும் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சர்க்கரை மற்றும் ஸ்நாக்ஸ், தி ஸ்வீட் சேவிங்ஸ்.
என்னது? ஒரு மாசத்தோட ஸ்நாக்ஸ் பட்ஜெட்லயே 1000 ரூபாய்க்கு மேல மிச்சம் பண்ண முடியுமா? ஆமாங்க, கடையில வாங்குற அந்த பேக்கெட் ஸ்நாக்ஸை விட ஆரோக்கியமான ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் முதல்ல கேக்குறது பசிக்குதுன்னு தான். உடனே நாம என்ன செய்வோம்? பக்கத்துல இருக்கிற கடையில போய் 20 ரூபாய் 50 ரூபான்னு பிஸ்கெட்டு சிப்ஸ்ன்னு பாக்கெட்ல அடைச்ச பொருளை வாங்கி தருவோம். ஆனா அதுக்கு பதிலா நம்ம ரேஷன் சர்க்கரையும் வீட்லயே அரைச்ச அரிசி மாவையும் வச்சு சுட சுட பணியாரமோ இனிப்பு கொழுக்கட்டையோ அல்லது சர்க்கரை பொங்கலோ செஞ்சு கொடுத்தா யோசிச்சு பாருங்க. ரேஷன்ல வெறும் 25 ரூபாய்க்கு கிடைக்கிற 1 கிலோ சர்க்கரை வெளிய கடையில 48 ரூபாயில இருந்து 55 ரூபாய் வரைக்கும் விக்குது. இந்த சர்க்கரையை வச்சு நீங்க வீட்லயே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களோட ஆரோக்கியமும் கெடாது, உங்க பட்ஜெட்டும் எகிராது. இத பாருங்க, மீனா அக்கா இப்பவே மெதுவா கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. மாசத்துக்கு ஸ்நாக்ஸ் செலவுல மட்டுமே 500 ரூபாய்க்கு மேல மிச்சமாகுதேன்னு அவங்க முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம். நண்பர்களே, உங்க வீட்ல ரேஷன் சர்க்கரையை வச்சு நீங்க அடிக்கடி செய்யற அந்த ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் எது? பணியாரமா, கேசரியா, இல்ல வேறு ஏதாவது பலகாரமா? உங்க வீட்டு குட்டீஸ்க்கு படிச்ச அந்த ரெசிபிய கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஒரு மாத பட்ஜெட் ஒப்பீடு. இப்போ கணக்குக்கு வருவோம். வாயால சொன்னா நம்ப மாட்டீங்க. இதோ இந்த அட்டவணைய பாருங்க. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல இந்த ஒரு மாற்றத்தால எவ்ளோ பெரிய தொகை மிச்சமாகுதுன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல அரிசி. வெளியே 25 கிலோ தரம் பிரிச்சு வாங்கினா குறைந்தது 1300 ரூபாய் ஆகுது. ஆனா அதே அரிசிய ரேஷன்ல வாங்கி நாம சொன்ன மாதிரி சுத்தப்படுத்தினா செலவு வெறும் 0 ரூபாய். அங்கேயே உங்களுக்கு 1300 ரூபாய் லாபம். அடுத்தது துவரம்பருப்பு, சர்க்கரை, பாமாயில். வெளிய கடையில இதெல்லாம் வாங்கினா கிட்டத்தட்ட 320 ரூபாய் வரை ஆகுது. ஆனா ரேஷன்ல வெறும் 80 ரூபாய் தான். மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தா மாசம் 2000 ரூபாய்க்கு மேல அப்படியே உங்க கையில மிச்சம் நிக்கும். மீனா அக்கா முகத்துல இப்பதான் உண்மையான சிரிப்பே வருது. சுமதி அக்கா, இவ்வளவு நாள் இத தெரியாம அனாவசியமா காசு செலவு பண்ணிட்டேனேன்னு மனதார பாராட்டுறாங்க. இப்போ மீனா அக்காவுக்கு புரிஞ்சிடுச்சு, சேமிப்புங்கிறது கஞ்சத்தனமில்ல, அது ஒரு புத்திசாலித்தனம். நண்பர்களே, இந்த 1500 ரூபாய் சேமிப்பு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 18,000 ரூபாய். இந்த பணத்தை வச்சு உங்க குழந்தைகளோட படிப்புக்கோ அல்லது ஒரு தங்க நகையோ கூட வாங்க முடியும். நீங்க உங்க வீட்டு பட்ஜெட்ல ரேஷன் பொருட்களை பயன்படுத்தி எவ்ளோ மிச்சம் பண்றீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதை எவ்வளவு சாமர்த்தியமா சிக்கனம் பண்ணி சேமிக்கிறோங்கிறது தான் உண்மையான கெத்து. ரேஷன் பொருட்கள்ங்கிறது அரசாங்கம் நமக்காக கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சலுகை மற்றும் உரிமை. ரேஷன் அரிசினா மட்டம்னு நினைக்காம நாம சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ்களை பயன்படுத்தினா உங்க வீட்டு பட்ஜெட்டும் எப்பவும் கிங் தான். மீனா அக்கா இன்னைக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டாங்க. நீங்களும் இன்னைக்கே உங்க வீட்டு பட்ஜெட்டை ஒரு தரம் செக் பண்ணி பாருங்க. சேமிப்புங்கிறது ஒரு நாள்ல வர்றதில்ல, அது ஒரு பழக்கம். இந்த ஒரு மாற்றத்தால நீங்க மிச்சம் பிடிக்கிற அந்த 1500 ரூபாய் வருஷத்துல ஒரு பெரிய தொகையா மாறும். அத வச்சு உங்க குழந்தைகளோட கனவுகளை நனவாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வீட்லயும் மீனா அக்கா மாதிரி யாராவது பட்ஜெட் போட கஷ்டப்பட்டா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல சூப்பர் சேமிப்பு டிப்ஸ்களுக்கு நம்ம கீப் சேவிங் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.